நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது கண்காணிப்பு பணிக்கான அறிவிப்பு. ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்காக இருக்கே, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? நிச்சயமாக இல்லை. எனி டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பணி, யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது அஃபிஷியலாக ரயில்வே தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது. அதாவது வேலைவாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு கிடையாது, வந்ததுக்கான நோட்டீஸ் தான் இது. ஓகே, இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொசிஷன் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன். இது வந்து பாருங்கள், சென் நம்பர் 03/2026. அதாவது இந்த 2026 3வது நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஎல்பி வந்துச்சு, அப்புறம் வந்து டெக்னீஷியன், அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது செக்ஷன் கண்ட்ரோலர். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூலை 15 தான் தொடங்குது. அதிலிருந்து ஆகஸ்ட் 14 வரை டைம் கொடுப்பாங்க. ஓகே, தற்போது ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அடுத்த மாதம் தான் உங்களுக்கு இதற்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலர் ஓப்பனிங் ஸ்டார்டிங் சேலரி பாருங்கள் 35,400. இது வந்து பேசிக் பே தான். என்ன ப்ரோ, தமிழில் 60+ சேலரி போட்டிருந்தீங்களே, 60,000+. ஆமாம், இது பேசிக் பே. இது எல்லாமே அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு அப்ராக்சிமேட்லி 60,000 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 20லேருந்து 33 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 38. ஓபிசினா 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 36 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 119 வேகன்சி இருக்குது இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த 119 அப்படிங்கிறது ஆல் இந்தியா வேகன்சி. அதில் நம்ம சென்னை, தமிழ்நாடுமே இருக்குது. www.rrbchennai.gov.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஆன்லைன் மூலம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பட் நான் லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இதற்கான தகவல் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது என்ன மாதிரி பண்ணி எவ்வளோ சம்பளம் தராங்க, லாஸ்ட் டைம் எப்படி எக்ஸாம் நடந்திருந்தது, எப்படிலாம் கேள்விகள் இருந்தது, இது உங்களால் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இப்போவே இது தொடர்பாக தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சிடலாம். நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மாதம் ஏன் காத்திருக்கணும்? இப்போவே நான் உங்களுக்கு முழு தகவலை சொல்லிடுறேன். இது வந்து 2025 வந்த இதே செக்ஷன் கண்ட்ரோலர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன். இதை வச்சு நான் இதில் இருக்கக்கூடிய தகவலை சொல்லிடுறேன். ஓகே, கடந்த முறை ஒரு 368 வேக்கன்சிக்கு வந்திருந்தது. இந்த முறை வேக்கன்சி கம்மி தான், பட் பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரயில்வே தரப்புலேருந்து எவ்ரி இயர் நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்கலாம். பட் வேக்கன்சியை விடாமல் ஒட்டுமொத்தமாக ஹையாக வேக்கன்சி வரதை விட எவ்ரி இயர் வேக்கன்சி வர்றது வரவேற்கத்தக்கக்கூடியது. 20லேருந்து 33 வயசு, ஓபிசினா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 36. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 38. இந்த ஓபிசி அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே தான் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் போன்ற கேட்டகரி எல்லாம் வருவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்குது 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 250 ரூபாய். யாருக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸோ அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணக்கப்புறம் 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் 250 ரூபாய் ஃபீஸோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கப்புறம் 250 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்தோடனே ரீஃபண்ட் வந்துருமானா கிடையாது. அந்த ரீஃபண்டுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படி பார்த்தா ஃபீஸ் வந்து 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. அதாவது இனிஷியலாக பே பண்ணுவோம், எக்ஸாம் அட்டன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃபீ ரீஃபண்டுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்குறது மஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரையும் பார்த்தது பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், மல்டிபிள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் சிபிஏடி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, மித்த எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கூட 2 எக்ஸாம் இருக்கும். பட் இதுக்கு ஒன்று தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. 120 நிமிஷத்துக்கு நடக்குது. 100 கொஸ்டின். நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஷிஃப்ட்டில் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனலிட்டிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி அதற்கான சிலபஸ் கீழே இருக்குது. லாஜிக்கல் கேப்பபிலிட்டி அதுக்கான சிலபஸ், மென்டல் ரீசனிங். ஓகே, ஸோ செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது.
மொத்தமாக 120 நிமிஷம் 100 கொஸ்டின்னு சொல்லிட்டேன். இதில் இந்த அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து 60, லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20, மென்டல் ரீசனிங்கில் 20. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் எக்ஸாமினேஷன். இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு 8 டைம்ஸ் த வேகன்சி கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். முதல் எக்ஸாம்லேருந்து இந்த சிபிஐடிக்கு 800 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 8 டைம் த நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் அந்த வேகன்சியை பிரிச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரி வைஸ் இவங்க இந்த 8 டைம்ஸ் வந்து பின்பற்றுவாங்க. இது என்ன டெஸ்ட் ப்ரோ அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபைங் நேச்சர் அப்படிங்கிற மாதிரியான டெஸ்ட் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, ஃபஸ்ட்டு எக்ஸாம் மட்டும்தான். பட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஓரளவு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது தொடர்பாகவும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, இது எல்லாமே பேசிக்காக எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உள்ளது தான், எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே உள்ளது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும். இருக்கிற வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப்பை இந்த மாதிரி அவங்க வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளோ வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏன்னா ஓரளவே வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். நல்லா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டாப் ஸ்கோரில் வரவங்க நிச்சயமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்ரீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு தெரியப்படுத்திடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் குரூப்ஸ்லாம் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நேரம் வீடியோ போட டிலே ஆகும், அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து கூட டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.